வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 17வது நாளுக்கான விடைகளை இப்போ பார்க்கலாம். 81வது கேள்வி பாருங்கள். ஒரு கனச்சதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 64,000 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த லிட்டரை நம்ம என்னவா மாற்றணும்னா கனமீட்டராக மாற்றணும். ஒன்றும் இல்லை, கடைசியாக இருக்கிற இந்த 3 ஜீரோ எடுத்துட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அப்போ இது எத்தனை கனமீட்டர் அப்படின்னா 64 கனமீட்டர். அவங்க கேட்டிருக்கிறது நீளம். அப்போ என்ன அவங்க கொடுத்துருக்கிறது அதனுடைய கொள்ளளவு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இவ்வளோ லிட்டர் பிடிக்குது அப்படின்னா கொள்ளளவு அப்படின்னா கன அளவு. கனச்சதுரத்தினுடைய கனளவுக்கான ஃபார்முலா A³ அப்போ A³ வந்து 64. அவங்க கேட்குறது ஏவோட வேல்யூ 64 கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 4. அப்போ பக்க அளவு 4 மீட்டர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. சரிங்களா? நான் இந்த ஏற்கனவே 2 டைமென்ஷன் ஃபிகர்ஸுக்கு நம்ம ஃபார்முலாலாம் கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? அந்த வட்டம், சதுரம், செவ்வகம் அதுக்கெல்லாம். அதே மாதிரி 3 டைமென்ஷன் ஃபிகர்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையுமே ஒரு வீடியோவாக போடுறேன். அதெல்லாம் பார்த்துட்டோன்னா அந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சரியா? 82வது கேள்வி. உலோகத்தால் ஆன ஒரு கனச்சதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கனச்செவகம் உருவாக்கப்படுகிறது எனில் கனச்செவகத்தின் உயரத்தை காண்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கனச்சதுர வடிவத்தை ஒரு கனச்செவகமாக மாற்றுறாங்க. இப்படி ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுறாங்க அப்படின்னா முப்பரிமாண வடிவத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தோட கன அளவும் சமமாக இருக்கும். எது சமமாக இருக்கும்? ரெண்டுத்தோட கன அளவு வால்யூம் ஈக்குவலாக இருக்கும். அப்போது கனச்சதுரத்துடைய வால்யூமுக்கு ஃபார்முலா A³. இதுவும் கனச்செவகத்தினுடைய வால்யூமுக்கு ஃபார்முலா L/B/H. இது ரெண்டும் ஈக்குவல். இங்கே A³ ஏவுடைய வேல்யூ தான் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 12. அப்போ A³ நீங்கள் 12 கியூப் எல்லாம் பண்ணாதீங்க. 12 கியூப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். 3 வாட்டி பெருக்கணும் இல்லையா? 12 × 12 × 12 வச்சுக்கோங்க. L நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18 × B அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 16 × H தெரியாது. அதை தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இப்போ கேன்சல் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 3 12 9 16 1 3 3 6 3 18 1 6 6 12 1 2 2 4 1 2 6 2 12. அப்போ மீதி இருக்கிறது இங்கே H, இங்கே 6. அப்போ ஆன்சர் 6. இதில் ஆப்ஷனில் ஒரு குழப்பம் வச்சுருக்கோம் பாருங்கள். 6 சென்டிமீட்டர்னு இருக்குது, 6 மீட்டர்னு இருக்குது. இது எதை சார் சூஸ் பண்ணணும்னா யூனிட் ரொம்ப முக்கியம். இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே சென்டிமீட்டரில் தான். அப்போ ஆன்சரும் எதில் தான் வரும்னா சென்டிமீட்டரில் தான் வரும். ஸோ ஆன்சர் 6 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்ததாக 83. ஒரு கனச்சதுரத்தின் மொத்த பரப்பு 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்கப்பரப்பை காண்க. இங்கே கனச்சதுரத்தினுடைய மொத்த பரப்புக்கு ஃபார்முலா தெரியணும். கனச்சதுரத்தினுடைய மொத்த பரப்புக்கு ஃபார்முலா 6a². அப்போ 6a² = 2400. A² தான் தேவை. 6 கேன்சல் பண்ணிடலாமா? 1 6 6 4 6 24. அந்த 2 ஜீரோ அப்படியே வந்துடும். அப்போ A² வேல்யூ 400. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பக்கப்பரப்பு. கனச்சதுரத்தினுடைய பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 4a². பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா 4a². அப்போ 4 × A² தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 400. அப்போ 4 16 2 ஜீரோ இருக்கிறதால 2 ஜீரோ. ஸோ 1600 சதுர சென்டிமீட்டர். புரியுதுங்களா? இதே மாடலில் இன்னொரு கொஷின் பின்னாடி கொடுத்துருக்கேன். 84வது கேள்வி பாருங்கள். 7 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான 2 கனச்சதுரங்கள் ஒன்றொன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் பொழுது கிடைக்கும் புதிய கனச்சதுரத்தின் மொத்த பரப்பு காண்க. அதாவது 2 கனச்சதுரமாக உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு சதுரம் மாதிரி எடுத்துக்கிறேனே. பக்க அளவு 7 சென்டிமீட்டர். இப்படி பக்கத்தில் ரெண்டுத்தை ஜாயின் பண்ணுறோம். இப்போ இது என்ன வடிவமாயிடும்? ஒரு கனச்செவகம் ஆகிடும். கரெக்டுங்களா? கனச்செவகத்தினுடைய மொத்த பரப்பு கேட்குறாங்க. கனச்செவகத்தின் மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா 2 × LB + BH + HL அப்படிங்கிறது தான் கனச்செவகத்தினுடைய மொத்த பரப்புக்கு ஃபார்முலா. இப்போது இது 7னா இந்த இன்னொரு 7 சேர்ந்துருது. அப்போது L நீளம் என்னவாயிடும் அப்படின்னா 14 சென்டிமீட்டர் ஆகிடும். இதில் பாருங்கள், அகலமும் உயரமும் மாறாது. ஓகேவா? அப்போ அகலமும் உயரமும் என்னென்னே வந்துடும் அப்படின்னா 7 7னே வந்துடும். புரியுதுங்களா? நீளம் மட்டும்தான் மாறும். 3 டைமென்ஷனில் இந்த பக்கம் அதனுடைய அகலம் மாறாது, இந்த மேலே இருக்கிற ஹைட்டும் மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ கொண்டு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 2 × LB. L-யும் B-யும் பெருக்கணும். 14 7யும் பெருக்கணும் அப்படின்னா 98 + BH. 7 7யும் பெருக்கணும்னா 7 7 49 + HL.
7ஐயும் 14ஐயும் பெருக்கணுன்னா 98. அப்போது 2 × 98 + 49 + 98 மூணுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 245. 2 245 பெருக்கணும் அப்படின்னா 490. ஸோ 490 அப்படிங்கிறது ஆன்சர். 490 சதுர சென்டிமீட்டர். புரியுதுங்களா? இப்போ இது 2 கனசதுரத்தை பக்கத்தில் வச்சாங்கன்னா, சப்போஸ் இதே கொஷினில் நான் 3 கனசதுரத்தை பக்கத்தில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னவா இருக்கும்? 7 7 7 நீளம் 21 ஆகிட்டு இருக்கும். அப்பையும் அகலமும் உயரமும் மாறாது. அகலமும் உயரமும் அதே 7 7 தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்ததான் 85. ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்கப்பரப்பை காண்க. இப்போ 83வது கேள்வி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் மொத்த பரப்பு 6a² வந்து 486ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோன்னா 8 48 1 6 a² வேல்யூ 81. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா 4a². அப்போ 4 × 81 பெருக்கணும் அப்படின்னா 1 நாள் 4 8 நாங்க 32. ஸோ ஆன்சர் 324 324 சதுர சென்டிமீட்டர். முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களாம்மா? ஸோ இதோட நேற்று சொன்ன 5 கேள்விகளுக்கான விடைகள் முடியுது. அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு நாள் 18. இன்னைக்கான கொஷின்ஸ். இதில் கொஷின்ஸ் எல்லாம் எந்த மாடலில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா LCM HCF பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுவும் குறிப்பாக பவரில் வர்றது மாதிரி குவாட்ரடிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுவுமே TNPSCயும் TRBலையும் ரொம்பவே முக்கியமானது. 86வது கேள்வி பாருங்கள். பின் வருவனவற்றிற்கு மீ போ மா LCM காண்க. 24x² y³ z⁴, 8x³ y² z², 16x y² z³. இது 86. 87வது கேள்வி. மீ போமா LCM காண்க. 8x⁴ y⁴2, 48x² y⁴4. 88. x² + 4x - 12 மற்றும் x² - 5x + 6 ஆகியவற்றின் மீபோக்கா காண்க. இது என்ன பண்ணணும்னா, இது ரெண்டுமே ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன்மா, இருபடி சமன்பாடாக கொடுத்துருக்காங்க. அப்போ இருபடி சமன்பாடை காரணிப்படுத்துறதுக்கு தெரியணும். அதில் மொத்தமே ஒரு 4 டைப் இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஒரு 10 செகண்டுக்குள்ளாடி காரணிப்படுத்தி முடிச்சிடலாம். அது தெரிஞ்சதுன்னா இதுக்கான மீபோக்காவை ஈஸியாக சொல்லிடலாம். எப்படி நாம் அதை காரணிப்படுத்துறது, ஃபேக்டரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் கீழே ஒரு வீடியோ லிங்க் தரேன். மொத்தமே ஒரு 4 டைப்பு. அதை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாடலில் அவங்க நிறையவே கொஷின் கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அந்த எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்றதுக்கான வீடியோவையும் நான் கீழே தரேன். அதையும் ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? 89. நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாடநூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? அது மாதிரி இந்த மாதிரி கொஷின்லாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது டைப் 6, 7 நான் சொல்லியிருப்பேன். ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். டைப் 1லேருந்து 4 வரைக்கும் ஒன்றும், 5, 6, 7 ஒரு டைப்பாகவும் ஒரு வீடியோவாகவும் போட்டிருக்கேன். அது என்னென்னா LCM HCF மொத்த பேசிக்கில் தொடங்கி கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற எல்லா ஐடியாவையும் சொல்லிடும். நான் அதோட லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது போடுறதுக்கு, டவுட் இருக்குது இல்லைன்னு இல்லை, LCM HCF கொஷின் கேட்குறாங்கன்னா எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதையே நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் அதையும் கீழே கொடுக்குறேன், அதை ஒரு வாட்டி பாருங்கள். அடுத்ததாக கொஷின் நம்பர் 90. x⁴ - 16, x² - 4x + 4 மீ போ மா டேஷ் ஆகும். இதுலேயுமே ஒரு இருபடி சமன்பாடு இருக்குது. இதை தீர்க்கணும், இல்லைனாலும் ஃபார்முலா தெரியணும். அப்படின்னா இருபடி சமன்பாடு தீர்க்க தெரிஞ்சால் போதும், இதை ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ நிச்சயமாக இருபடி சமன்பாடை எப்படி காரணிப்படுத்துறதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் LCM HCF அங்கே கேட்குற கொஷினுக்கு நம்மளால் ஆன்சர் போட முடியும். சரிங்களாம்மா? ஸோ இந்த 5 கேள்விகளுக்கான ஆன்சர்ஸை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.